நண்பர்களே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எப்படி தைக்கலான்றதை பார்ப்போம். நான் போன வீடியோவில் இது ஃப்ரண்ட்டை தைச்சி காமிச்சிருக்கிறேன். இப்போ இது வந்து ஊக்குப்பட்டி, அதாவது மேல் பீஸ் வந்து 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாடி பீஸ் கீழே போட்டு பட்டி பீஸ் மேலே வச்சு ஒரு சின்ன ப்ளீட் வச்சு பாருங்கள். அந்த பெண்டு லெவலாக ஒரு தையல் போட்டுங்க. இதே மாதிரி திருப்பி ஒரு ஓரத்தை லைனிங் தையல் போட்டாச்சு பாருங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளி 3/4 இன்ச்சு அகலத்துக்கு பட்டி இருந்தால் போதும். ரொம்ப அகலமாக தைக்கக்கூடாது. ஊக்குப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச்சு கரெக்டாக கீறிட்டோம் பாருங்க. இதே மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுருவோம். நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக தைங்க. பட்டி பாருங்க, ஊக்குப்பட்டி ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஐப்பட்டி. இப்போ வந்து ஐப்பட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இன்ச் அகலத்தில் வெட்டியிருக்கிறேன். அந்த பீஸ் கீழே போட்டு பாடி பீஸ் மேலே போடணும். அதே மாதிரி கெடளவு தையல் போட்டுங்க. இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சு பாருங்க. அந்த மாதிரி கீறிடுங்க. கரெக்டாக கீறி திருப்பிட்டு ஃபோல்டு பண்ணும். கீழே ஃபோல்டு பண்ணும். கரெக்டாக பாருங்க. 1 இன்ச்சு அகலத்தில் வரணும். கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா 1 இன்ச்சு வந்துடும் அகலம். மேலே அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக ஃபோல்டு பண்ணுங்க. முனையில் பிசிறு கையில் போலன்னா பாருங்க. இந்த மாதிரி ஊசி வச்சு தள்ளுங்க. பெரிய ஊசி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து நம்ம நீட்டாக தள்ளிட்டோம்னா ஃபினிஷிங்காக உள்ளே போயிடும். பட்டி ரெடி. இப்போ வந்து நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தையில் ஒன்று போட்டுங்க. நண்பர்களே, ஐப்பட்டி ஊக்குப்பட்டி தைச்சி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.